கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் படைத்த இறைவனை நினைவு கூறுவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் அவனை வணங்குவதற்காகவும் அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் குழுவி இருக்கின்றோம். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய அல்லாஹுவே புகழுக்குரியவன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நற்குணங்களை பூரணப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த நற்குணங்களை அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த செய்தியை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், அவருடைய சமுதாயத்திற்கு சொல்லுமாறு சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையிலே பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்திலிருந்து, அல்லாஹுவை தவிர எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்ய நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே நல்ல முறையில் பேச வேண்டும் என்ற நற்பண்புகளை குறித்து அல்லாஹ் சொன்ன செய்திகளை நேற்று பார்த்தோம். அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கின்றான், வா அகீமுஸ் ஸலா வா ஆத்து ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவருடைய பாதையில் செலவு செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கள்னு சொல்கிறான். இல்லா கலீலம் மின்கும் அன்தும் முஹ்ரிலூன், குறைவான மக்களே இதை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் இதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ நற்குணங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் இடையில தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடத்துல வாங்கிய வாக்குறுதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது அஹதுனா மீசாக்க பனி இஸ்ராயில, பனி இஸ்ராயலிடத்திலே அல்லாஹ் பெற்ற வாக்குறுதிகளாக அல்லாஹ் அதை சொல்லி காமிக்கின்றான். அப்போ தொழுகையை குறித்து சொல்கிறான். அப்படின்னா தொழுகை தான் என்ன செய்யுது, நற்பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அதுபோலவே தீய பண்புகள் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக தொழுகை இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில், தொழுகை உங்களை மானக்கேடான காரியங்கள் தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் நல்ல மனிதராக இருக்கிறார், மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் பேசக்கூடியவராக இருக்கிறார், மக்களுக்கு மத்தியில் சிறந்த மனிதராக விளங்குகிறார். அப்படி விளங்கக்கூடிய இடத்துல தீமைகளும் இருக்கும், தவறான பொருளாதார மீட்டல் இருக்கும், வட்டி அவரிடத்தில் இருக்கும், இன்னும் பல பாவமான காரியங்கள் அவர்கிட்ட இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நற்குணங்கள் மிகுந்தவராக இருந்தால் மட்டும் பத்தாது, தீய குணத்திலிருந்து விலகி இருக்கணும். அப்படி தீய குணத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால், உங்களை தீமையிலிருந்து விலக்கக்கூடிய தொழுகை நீங்கள் உங்களிடத்தில் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதுதான் சொல்கிறான். நற்பண்புகளுக்கு இடையிலே அல்லாஹ் தொழுகையை சொல்வதற்கான காரணம், உங்கள் நற்பண்புகளை இன்னும் மெருகூட்டக்கூடிய பாவங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த தொழுகையை நீ என்ன செய்யணும், பேணி தொழக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்படி செய்வதில்லை என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். குறைவான மக்கள் தான் அதை செய்கிறார்கள், பெரும்பான்மையான மக்கள் புறக்கணிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். நாம் ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யும் சொன்னோம்னா புரிஞ்சிக்க முடியும். இப்போ எல்லோருமே இங்கே தொழுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். தொழுகைக்கு இடைவெளியில் இங்கே உரை நிகழ்த்தப்படுகிறது. தொழுகைக்கு வரும்போது தொழுகை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோம், நாம் தொழுகையில் அவசரமாக சேர வேண்டும் என்பதற்காக ஒலு செய்யாமல் யாராவது தொழுகையில் சேருவோமா? நிச்சயமாக சேர மாட்டோம். அது ஒரு ரக்காத் போனாலும் சரி, எவ்வளோ நேரமானாலும் சரி, ஒது செஞ்சுட்டு தான் வருவோம். அப்படி ஒது செய்யவில்லை என்று சொன்னால், அங்க சுத்தி செய்யவில்லை என்று சொன்னால், இந்த தொழுகை கூடாது, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது என்பதை நல்லா விளங்கி வச்சுருக்கோம். அதுபோல தான் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குகிறார் என்று சொன்னால், ஏகத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டார் என்று சொன்னால், அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டேன், இந்த தூதரை பின்பற்றுகிறேன் என்று ஒருவர் சொல்வாரேயானால், அவர் சொல்வதில் உண்மையாளராக இருப்பாரேயானால் அவரால் தொழாமல் இருக்க முடியாது. அப்படி தொழுதால்தான் அவருடைய இறை நம்பிக்கை பூரணப்படும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அவரிடத்தில் சொல்லி காமிக்கிறான், நாளைக்கு தொழாமல் ஆனால் நம்பிக்கை இருக்கும், அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டாங்க, அல்லாஹ் தான் கடவுள் என்று நம்புவார்கள், இறை தூதரை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள்ட்ட தொழுகை இருக்காது, நல்லறங்கள் இருக்காது. இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கான மரணம் வரும்போது அல்லது இறுதி நாளை அவர் சந்திக்கும் போது
அல்லாஹுடைய அத்தாட்சி அவரிடத்தில் வரும்போது எவர் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, முதல் சாரார் அல்லாஹ் சொல்லிடுறான், அந்த அத்தாட்சி வர்ற வரைக்கும் அவர் நம்பிக்கை கொள்ள மாட்டார். அந்த நேரத்தில் என்ன செய்வார்? நம்பிக்கை கொள்வார். அல்லாஹுடைய அத்தாட்சியை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம், இறைவா நீ தான் இறைவன், உன்னை தான் வணங்க வேண்டும், தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்று விளங்கிக் கொள்வார். அப்போது அவர் நம்பிக்கை கொள்வார். அவர்களுக்கும் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டு அவர்கள் நம்பிக்கையோடு எந்த நல்லறங்களையும் கலக்காமல் இருக்காங்களா இல்லையா? நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, நல்லறம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கையும் நாளை அல்லாஹ்விடத்திலே பலனளிக்காத எல்லாம் சொல்லி காட்டுறதை பார்க்கணும். அப்போ நாம் நம்பிக்கையாளர் இருக்கிறோம்னு சொன்னால், ஒரு தௌஹீத்வாதியாக தன்னை அடையாளப்படுத்துகிறோம்னு சொன்னால், இணை வைப்பின் பக்கம் போக மாட்டேன் அப்படி உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னால், தொழுகை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த தொழுகை தான் ஒரு மனிதனுடைய தீய பண்புகளிலிருந்து அவனை பாதுகாக்கிறது. நற்குணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கு வழிவகுப்பதை பார்க்குறோம். அப்போ இந்த தொழுகையை இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? தொழுகை அல்லாஹ் சொல்வது போல ஒரு சொற்பமான மக்கள் தான் தொழுகிறாங்க, மற்றவர்கள் புறக்கணிக்க தான் செய்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 5 முறை அல்லாஹ்வின் ஆலயத்தை நோக்கி வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள்னு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் அந்த அழைப்பை ஏற்றி அல்லாஹ்வின் ஆலயத்தின் பக்கம் வர்றோம்? வர மறுக்கிறோம், புறக்கணிக்கிறோம். இப்படி புறக்கணிப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கிறான். தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மிக கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நம்ம நம்ம யாராவது ஒருத்தர் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவோமா? நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம். தொழாதவர் கூட, பள்ளிவாசல் பக்கமே வராதவர் கூட, இஸ்லாத்தினுடைய எந்த ஒன்றையும் பின்பற்றாதவர் கூட, ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கியாக இருந்தால் கூட அவரை ஒருவர் நீ முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் ஒரு சில பகுதிகளை மட்டும் இஸ்லாத்தில் சொன்னபடி ஏற்றுக்கிட்டு வாழ்வேன், மற்ற பகுதிகளை நான் என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது எனக்கு ஒத்து வராதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை முஸ்ரிக்கின்கள் மறுக்கிறான், அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை நேரடியாக மறுக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் இந்த வேத மார்க்கத்தில் இல்லாமல் வேறொரு மார்க்கத்தில் இருக்காங்களா இல்லையா? அவர்களை தாண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அஃபதுமினூன பிபஅலில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅல், வேதத்தினுடைய ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், மறுபகுதியை நீங்கள் மறுப்பீர்களா? அல்லாஹ் கேட்குறான், அஃபலா துமினூன பிபஅலில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅல் ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ذلك மின்ஹும் இல்லா ஹிஸ்யூன் ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஸத்தில் அதாப். யார் இப்படி வேதத்தின் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒன்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்றை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வேன், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ் வணங்க வரணும்னு சொன்னால் நான் அதுலேருந்து கொஞ்சம் ஓரமாக தான் இருந்துக்குவேன் யார் நினைக்கிறோமோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த எச்சரிக்கை சொல்கிறான். அவர்கள் யார் இப்படி இருக்கிறார்களோ அவர்களை சொல்கிறான், இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இல்லா ஹிஸ்யூன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகிலும் அவர்கள் என்ன செய்வாங்க? பெரிய இழிவை சந்திப்பார்கள். இல்லா ஹிஸ்யூன் ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஸத்தில் அதாப், நாளை மறுமையிலே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படாது, கடுமையான வேதனை இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறதை பார்க்கணும். வமல்லாஹு பி காஃபிலின் அம்மா தஅமலூன், அல்லாஹ் சொல்றா, உங்களை அல்லாஹ் கண்காணிக்காமல் இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றான். உங்களை பற்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பற்றி, உங்கள் உள்ளங்கள் எண்ணக்கூடியதை பற்றி அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதி நமக்கு சிரமமாக இருக்கிறது, நம்ம உற்றார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஊரில் எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு இன்னும் பிற பகுதியை மறுத்தோம் என்று சொன்னால் என்னுடைய வருமானம் போயிடும், நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், என்னுடைய நேரத்தையெல்லாம் பள்ளிவாசலை நான் கழிச்சிட்டு தான் என் வியாபாரத்தை யார் பார்க்குறது, வருவாய் எனக்கு யார் ஈட்டி தருவான், நான் எப்போது வீடு கட்டுவது என்று அல்லாஹ்வை வணங்க மறுத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை ஈட்டிடலாம், பெரிய பதவியில் இடங்களான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், இல்லா ஹிஸ்யூன் ஃபில் துன்யா, இந்த உலகத்திலே உங்களுக்கு இழிவு தான் இருக்குது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை களத்தில் நிற்கும் போதும் உங்களுடைய வேதனை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் குறைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். உலாய்கல்லதீன ஸ்தரவ் ஹயாத்தி துன்யா பில் ஆஹிரா ஃபலா யுஹஃபஃப் அன்ஹுமுல் அதாப் வலாஹும் யுன்ஸரூன். அல்லாஹ் சொல்கிறான், இத்தையோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாளை மறுமையில் எனக்கு ஒன்று வேணாம், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் வேண்டாம், அவன் தரக்கூடிய நற்பாகியங்கள் வேண்டாம், அல்லாஹ்வுடைய நற்செய்தி எனக்கு வேண்டாம், இந்த உலகமே எனக்கு போதும்னு சொல்லி மறுமையை விற்றுவிட்டு இந்த உலகத்தை வாங்கி கொண்டவர்கள், அவர்களுக்கு வேதனை என்ன செய்யப்படாது, குறைக்கப்படாது, வலாஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்படாது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். அப்போ நாம்
நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பார்க்குறோம், ரமலான் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக தொழுகைக்காக வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் எப்பொழுது அவனுக்கு விவரம் தெரிகிறதோ அப்பொழுது முதல் அவன் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அனுதினமும் 5 காலம் தொழுகணும். அந்த தொழுகையில் என்ன செய்கிற மக்கள் பாராமுகமாக இருந்துட்டு ரமலான் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்கிறான், ஆமாம் மன்னிக்கிறான், அல்லாஹ்வுடைய அருளை இறக்குகிறான், 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக கணக்கின்றி தருகிறான், நிச்சயமாக தர்றான். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. உண்மையிலேயே நான் இதுவரை எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் இனி நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி வந்து அவருடைய இந்த ரமலானிலே அவருடைய வணக்க வழிபாடுகளை துவங்கினால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழுவேன் என்று உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய கடந்த கால பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இனி தன்னை திருத்தி கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக தர்றான். அதே நேரத்தில் இந்த ரமலானில் மட்டும் என்ன செய்வேன், ஃபர்லான தொழுகை கூட தொழுவ மாட்டேன், ஆனால் இரவு தொழுகையில் வந்து நிற்பேன் கால் கெடுக்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஆனால் நல்ல முறையில் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ் நம்முடைய திருந்தி சரியான முறையில் வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், மன் தாப ஆமன அமல சாலிகன், யார் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறான், சய்யாத்திக்கும் ஹசனாத், அவருடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும். அது மட்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் செய்த பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்வது பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், எல்லா தருணங்களிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் எந்த இடத்துலையும் அல்லாஹ் விதிவிலக்கே சொல்லலை. இந்த தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் 5 நேரம் அவனுக்கு இப்போ வீட்டுக்கு அருகில் ஒரு ஓடை இருந்து அந்த ஓடையில் அவன் குளித்தால் அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய உடலில் அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்ன இருக்காது அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதுபோல் தான் ஒரு மனிதன் 5 காலம் தொழுகைக்காக வந்தான் என்று சொன்னால் அவனுடைய இந்த தொழுகைக்கு இடையில் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் விடத்தை சேரக்கூடியதெல்லாம் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்போ இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுகைக்கு முக்கியமோ அதுபோலவே எப்படி கொள்கை அடிப்படையிலே அகீதா அடிப்படையில் என்ன செய்யணும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தௌஹீது ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கணும். தௌஹீது இருக்கக்கூடிய நற்குணங்கள் உடையவராக இருக்கணும், அல்லாஹ்வை வழங்கக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களை செலவு செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்போ நாம் அல்லாஹ்வை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து இந்த ரமலானை மட்டும் அமல் செய்தால் நமக்கு தான் நாளைக்கு என்ன செய்யும், இழிவு கிட்டுமே தவிர நன்மை கிட்டார். எல்லா நேரமும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.